Good morning to one and all. Welcome to English online class. Now, the prose, the summit part 3. So, now the point number 14. The taking advantage of every little rock, hold, and all the force of knee, shoulder, and arms I could muster, I literally cramponed backwards up the crack, praying that the cornice would remain attached at the rock. My progress, although slow, was steady as tensing, paid out the rope. I inched my way upwards until I could reach over the top of the rock and drag myself out of the rock onto a wide ledge. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே போகும்போது ராக்கை பிடிச்சிக்கிட்டு என்னோட அந்த ராக்கை நான் பிடிச்சிக்கிட்டு ஏறுறேன். பட் ஆனால் அங்கே என்னோடய ஃபோர்ஸ் ரொம்ப பத்தாமல் இருந்ததுனால நீயோட ஃபோர்ஸு, ஷோல்டரோட ஃபோர்ஸு, அதே நேரத்தில் ஆர்ம்ஸோட ஃபோர்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு தான் நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே கிராக் அப்படின்னா, கிராக்னால் என்னென்னா அந்த மலைக்கும் அந்த கார்னிஸுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் கிராக்கு. ஸோ என்னோடய ப்ராக்ரஸ் என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்குது. ஸோ டென்சிங் கொஞ்சம் கொஞ்சமாக கயிறு கொடுக்க நான் என்ன செய்கிறேன்னா அந்த கிராக்கை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுறேன். ஸோ இங்கே அந்த லெஜ்ஜுனால் அந்த ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதுதான் நம்பர் 14. ஸோ நம்பர் 15, ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ், அதாவது ஃபியூ மூமெண்ட்ஸ், ஐ லே ரீகெய்னிங் மை பிரெத் அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரியலி ஃபெல்ட் த ஃபீஸ் டிட்டர்மினேஷன் தட் nothing now could stop us reaching the top. I took a film stance on the ledge and signaled out to Tenzing to come on up. As I have hot on the rope, Tenzing wriggled his way up the rack and finally collapsed at the top, and like a giant fish when it was just been hauled from the sea after a terrible struggle. So அந்த ஒரு சில கணங்கள் நான் அந்த லெஜ்ஜில் இருந்து ஒரு ஓரமாக உட்காந்து நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், அந்த வந்த கலப்பு தெரிஞ்சு. ஆனால் இனிமேல் நாங்கள் எவரெஸ்ட் போகிறத யாராலுமே தடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ எந்திரிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று டென்சிங்கை, நான் இப்போ எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று டென்சிங்கை இப்போ மேலே வான்னு சொல்கிறேன். ஸோ நான் ரொம்ப கரெக்டாக ரோப்பை விட்டேன். டென்சிங்கை உருண்டு பிறண்டு அப்படியே மேலே வந்தான். என்ன மாதிரி கஷ்டப்பட்டு மேலே அப்படியே ஒரு தண்ணியிலேருந்து ஒரு மீன் கீழே அப்படி துள்ளி விழுகிற மாரி தரையில் விழுறான். ஸோ எப்படி விழுறான்னா டமால்னு விழுகிறான் அந்த சவுண்டு. ஸோ மேலே விழுந்தான். ஸோ நம்பர் 16, the ridge continued as before, giant cornices on the right, steep rock sloped on the left, the ridge curved away to the right, and we have no idea where the top was as I cut around the back of one hump. Another higher one would swing into view. The time was passing and the ridge seemed never ending. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஐஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும் அந்த ஐஸ் கார்னர்ஸ்லாம் எப்படி நிற்கிது, பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு இடையில தான் நாங்கள் மூவ் பண்ணி ஆகணும் அந்த கார்னர்ஸ்லாம். ஸோ நாங்கள் ரொம்ப கவனமாக போகணும். அந்த ரிட்ஜ் முடிவும் இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. ஸோ அது என்னென்னா ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கு. So number 17, our original zest had now quite gone and it was turning more into a grim struggle. I then realized that the ridge I had, instead of rising, now dropped sharply away. I looked upwards to see a narrow snow ridge running up to a snowy summit. A few more whacks of the ice axe in the fume snow and we stood on top. ஸோ எங்களோட அந்த உண்மையான தயக்கம்லாம் இப்போ போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்குது இப்போ நான் உணர்ந்தேன். ஸோ ஒரு ஸ்னோவில், அதாவது ஒரு ஸ்னோலனா ஒரு ரிட்ஜு அப்படியே உச்சியை நோக்கி பாதை இருக்குது அப்படியே. ஸோ அதில் அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம், போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் என்னென்னா அந்த டாப்புக்கிட்ட இப்போ டாப்பில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்பர் 18, my first feelings were of relief. The relief that were there no more steps to cut, no more ridges to traverse, and no more humps to tantalize, as with the hopes of success. I looked at Tenzing, in spite of balaclava, helmet, and goggles and oxygen mask, all encrusted with long icicles that concealed his face. There was a disgusting his grin of delight as he looked all around him. We shook hands and then Tenzing drew his arm around my shoulders and we thumped each other on the back until we were almost breathless.
It was 11:30 a.m. The ridge had taken us 2.5 hours, but it seemed like a lifetime. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது. அதாவது வந்து ஒரு விடுதலை அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எந்த படிகளையும் இனிமேல் வந்து வெட்ட வேண்டியதில்லை, எந்த ரிட்ஜஸும் இனிமேல் கிடையாது, எந்த ஒரு வளைவுகளும் கிடையாது. அதாவது எங்களை தடுக்க வந்து எந்த விதமான மேடுகளும் இங்கே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். ஸோ நான் வந்து இதை வந்து என்னென்னா டென்சஸை பார்த்தேன். அதே நேரத்தில் நாங்கள் பிளாக் ஆல்வா ஹெல்மெட் போட்டிருக்கோம். அதுலேருந்து என்னென்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ஒருத்தர் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து புன்னகை, அதையும் தாண்டி புன்னகை வருது. ஸோ 2 பேரும் வந்து கை கொடுத்துக்கிட்டோம், தம்ஸ் அப் காட்டினோம். ஸோ இப்போ வந்து டைம் என்னென்னா 11:30 ஆகுது. ஸோ இந்த டயத்தில் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் எல்லாத்தையும். ஸோ நம்பர் 19 to the east was our giant neighbor Makalu, unexplored and unclimbed. Far away across the clouds, the great bulk of Kanchenjunga loomed on the horizon. To the west, we could see the great unexplored ranges of Nepal stretching off into distance. ஸோ எங்களுக்கு வந்து கிழக்க பார்த்தா இன்னொரு சிகரம் தெரியுது. மெக்காலு இருக்குது, அதே நேரத்தில் கஞ்சன்ஜுங்கா, இது எல்லாமே இருக்குது. ஸோ இன்னும் வந்து யாரும் போகாத சிகரம், தொடாத சிகரம் இதெல்லாம். ஸோ நான் நல்லாவே வந்து பார்க்குறேன் இதெல்லாம் பக்கத்தில். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நேபாள் மலை சிகரம் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்பர் 20, the most important photograph I felt was a shutdown, the North Ridge, showing the North Col and the old route, which had been made famous by the struggles of those great climbers 1920s and 1930s. So after 10 minutes, I realized that I was becoming rather clumsy-fingered and slow-moving. So I quickly replaced by my oxygen set. ஸோ நான் ரொம்ப முக்கியமாக நான் நினச்சது என்னென்னா நார்த் ரிட்ஜ். ஸோ நார்த் ரிட்ஜ் கால் பார்த்தோம். ஸோ 10 நிமிஷம் கழித்து கையெல்லாம் அப்படியே என்னென்னா சுருங்கி போயிடுச்சு. என்னென்னு பார்த்தா எங்களுடைய ஆக்சிஜன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு. ஸோ அப்போ அந்த குறைஞ்சதுக்கு பதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்சிஜனை இங்கேருந்து நாங்கள் மாற்றுறோம். ஸோ நம்பர் 21, meanwhile Tenzing had made a little hole in the snow and it placed various small articles of food, a bar of chocolate, a packet of biscuits, and handful of lollies, and small offerings indeed to but least a taken gift to the gods, that all devout Buddhists believe have their home of the lofty summit. ஸோ இந்த நேரம் வந்து டென்சிங் வந்து அங்கே சின்னதாக ஒரு ஹோல் ஏற்படுத்தி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா சாப்பாட்டு பொருள் எல்லாம் வைக்கிறாரு. அப்போ அங்கே அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா சாக்லேட் இருக்குது, பிஸ்கெட் இருக்குது, மிட்டாய் இருக்குது, லாலிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு சின்ன கிஃப்டாக வந்து கடவுளுக்கு சப்மிட் பண்ணுறாரு. அது புத்திஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து அந்த டயத்தில் அவர் நினைக்கிறாரு. ஸோ நம்பர் 22, while we were together on the South Col 2 days before, Colonel Hunt had given me a small crucifix, which he had asked me to take the top. I too made a hole in the snow and placed crucifix beside Tenzing gift. ஸோ இந்த 2 நாளுக்கு முன்னாடி குருசிஃபிக்ஸ் அதாவது சிலுவையை வந்து நான் வந்து அந்த குழியில் போட்டு அதில் நான் வச்சேன். நான் ஒரு குழி போட்டு அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிலுவையை வச்சேன் அப்படின்னு யார் சொல்கிறேன்னா ஹிலரி சொல்கிறாரு. ஸோ நம்பர் 23, ஆஃப்டர் 15 minutes I moved down off the summit on our steps. Wasting on time, we cramponed along our tracks, spurred by the urgency of diminishing oxygen. We scrambled cautiously over the rock traverse, moved one of them over shaky snow sections, and finally cramponed by our steps and back on the south peak. ஸோ ஒரு 15 நிமிஷம் அந்த உச்சியில் நாங்கள் இருந்தோம். அந்த உச்சியில் இருந்து அந்த இடத்த ரீச் பண்ணதுக்கான அந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவித்தோம். நாங்கள் வந்த வழியிலேயே வந்து அதுக்கப்புறமா வந்து என்னென்னா திரும்பி கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஸ்னோவெலாம் வந்து ஷேக் ஆகிட்டு இருக்கும்போது நாங்கள் என்னென்னா பொறுமையாக வந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து சவுத் கோல் வந்துட்டோம். ஸோ நம்பர் 24, we were now very tired, but moved down to the 2 reserve cylinders on the ridge, as we were only a short distance first camp and had a few liters of oxygen left our bottles. So we carried the extra cylinders down and reached our tent in the crazy platform at 2 p.m. ஸோ நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம். அதே நேரம் வந்து ரொம்ப அவசரமாக வந்து கிளம்பினோம். ஏன்னா வந்து 2 சிலிண்டர் வந்து நாங்கள் வர வழியில் வச்சோம்ல அதை நாங்கள் எடுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா சிலிண்டருக்காக நாங்கள் சீக்கிரமாக கிளம்புறோம். ஸோ எங்கள் டென்ட்டுக்கு நாங்கள் அதை தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ எங்கள் டென்ட்டுக்கு நாங்கள் ரிட்டர்ன் வர்றப்போ மணி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மணி 2 ஆகிடுச்சு.
So number 25, with a last look at the camp that had served us so well, we turned downwards with dragging feet and set ourselves to the task of safely descending the ridge of the south pole. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கடைசியாக இருந்த டென்ட்டுக்கு பார்த்துட்டு சவுத் கோலை நோக்கி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்பர் 26, the time paused as in a dream. The two figures that came towards us and met us a couple of 100 feet above the camp. Were George Lowe and the Whitefield Noise and the laden with the hot soup and emergency oxygen, and just short the tent my oxygen ran out. So we had enough to do the job and by no means too much. ஸோ இந்த கீழே இருக்கிற அந்த ஃபோட்டோவில் உள்ளவர் தான் வந்து வில்ஃபர்ட் நாய்ஸ். ஸோ ஜார்ஜ் லோயில் வந்து மேலே உள்ள ஃபோட்டோவில் லெஃப்ட் சைடில் உள்ளவர், ரைட் சைடில் வந்து ஹிலரி இருக்கார், சென்ட்ரலில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இருக்கார். ஸோ இந்த நம்பர் 26 அந்த டைமில் வந்து அந்த எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த டைம்லாம் வந்து ரொம்ப கனவு போல் சீக்கிரமாக போயிடுச்சு. ஸோ கீழே வந்து இந்த 3 பேரும் என்ன இருக்காங்க அப்படின்னா, எங்களுக்காக நாங்கள் வந்து அந்த சிகரத்தை அடைஞ்சதுக்காக எங்களுக்கு வந்து கீழே என்னென்னா சூப் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு உற்சாகத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்கள் வேலை முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா எங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இருந்துச்சு, கரெக்டாக நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ த லாஸ்ட் பாயிண்ட் 27, we crawled into the tent and with a sigh of delight collapsed into our sleeping bags, and while the tents flapped and shook under the perpetual south cold gale. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அப்படியே வந்து ஊர்ந்து போய் நாங்கள் திரும்பி எங்கேருந்து புறப்பட்டோமோ அங்கே அந்த கேம்ப்லேயே வந்து திரும்பி நாங்கள் வந்துட்டோம். எப்படி வந்தோம், வந்து ஸ்லீப்பிங் பேக்கில் அப்படியே ஊர்ந்து போய் எங்கள் ஸ்லீப்பிங் பேக்கை திறந்து நாங்கள் அப்படியே வந்து உள்ள அப்பாடா அப்படின்னு படுத்துட்டோம். ஸோ இதோட இந்த ப்ரோஸ் வந்து முடியுது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.